10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த கல்வித்திட்ட இயன்முறை மருத்துவர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். விடுதலை சிறுத்தை கட்சியினர் பங்கேற்பு. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மருத்துவ சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாள உண்ணாவிரத போராட்டம் திருச்சி புத்தூர் நாள் ரோட்டில் மாநில தலைவர் மருத்துவர் உதயசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், நிர்வாகிகள் பாலன், கணபதி, ஜீவன் மற்றும் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்க மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் முன்னாள் துணைத் தலைவர் மருத்துவர் முத்துக்குமார், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயன்முறை மருத்துவர் சங்க துணைத் தலைவர் மதனகோபால், மாநில பொதுச் செயலாளர் பாரதிதாசன் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தில் பணியாற்றும் சுமார் 350 இயன்முறை மருத்துவர்களுக்கு 10 தொழில் சார்ந்த சிகிச்சையாளர்கள், பேச்சு பயிற்சியாளர்களுக்கும் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணி வரன்முறை செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். அனைத்து இயன்முறை மருத்துவர்களுக்கு பாதுகாப்புடன் இஎஸ்ஐ போன்ற நியாயமான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். பணி நிரந்தரம் செய்யும் வரை தொகுப்பூதியம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி நிரந்தர மருத்துவர்கள் ஊதியத்திற்கு இணையாக ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மருத்துவர் ரஃபீக் ராஜா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், 2001 முதல் இதுவரை இயன்முறை மருத்துவர்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறோம். அவர்களுக்கு இபிஎஃப் தொகை கணக்கிட்டு வழங்க வேண்டும். பணி வரன்முறைப்படுத்த வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நல்லாட்சி செய்து வரும் முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம். இதில் முன்னேற்றம் இல்லை என்றால் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார்.